ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் வந்து 2 கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், முத காய்ச்ச கத்திரிக்காய். இது இன்னொரு செடியில் பக்கத்தில் இருந்ததில் 2 பறிச்சாச்சு. இன்னும் பக்கத்தில் 2-3 கத்திரிக்காயெல்லாம் வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இந்த இதுலேயும் இந்த காயெல்லாம் வந்திருக்காங்க, குட்டீஸாக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கத்திரிக்காய் செடி வச்சு அது காய் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பறிக்கிறதுங்கிறது. நிறையா பூ பூத்துருக்காங்க. எல்லா கத்திரிக்காய் செடியிலையும் பூ வந்து காய் வந்திருக்காங்க. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்காங்க. ஒவ்வொரு கத்திரிக்காய் இது போதும், என்ன சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்துக்கு 2 கத்திரிக்காய்ங்கிறது வந்து போட்டு ஒரு சாம்பாரோடு வச்சிடலாம். இந்த மாடி தோட்டத்தில் நான் வந்து ஒரு 8 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். அதனால் நம்ம ரெகுலராக கத்திரிக்காய் காய் 2 கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். இந்த ஒரு இதில் கத்திரிக்காய் செடியில் ஒரு இதுக்கு விஷயம் காமிக்கணுங்கிறக்காண்டி இது பண்ணேன். இன்றைக்கி தான் அதையே நான் கவனித்தேன். சரி, உங்கள்கிட்ட அதை சொல்லிடுவோம் அப்படின்னு. இந்த கத்திரிக்காய் செடி தான், இதுலேயும் பூ பூத்துருக்காங்க, காயும் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், காய் வந்திருக்கலாம், பூ பூத்து. இந்த கத்திரிக்காய் நான் செடி வைக்கும் போது கொஞ்சம் கிராஸில் வச்சுட்டேன். கிராஸில் வைக்கிறது அப்படின்னும் போது ஊண்டும் போது அப்படி சாஞ்சு விழுந்துரும் அப்படின்பாங்கள்ல. 2 தடவை வைக்கும்போது அப்படியே சாஞ்சிச்சு. அதோட நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அது சாஞ்சதுக்கப்புறம் இப்போ அது பக்கத்துலேயே ஒரு குட்டி கத்திரிக்காய் வந்திருக்கு வரும் செடி. அந்த செடி கிராஸாக போகுது. கிராஸாக வந்து அப்படி நேராக வந்துருச்சு. அது பக்கத்துலேயே வந்து ஒரு கத்திரிக்காய் செடி வந்துருக்காங்க. இதுக்கு இப்போ தான் 2 நாளைக்கே நோட் பண்ணிடுறேன். சரி, இப்படியும் வளருவாங்கோல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். மேலங்கிட்டு வந்து அவங்க வந்து பூ பூத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த செடி வச்சாலும் மண் கலவைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இலைகள் போட்டு மூடி வச்சுட்டா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த செடியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றினோம்னா ஈரமாக இருக்கும், ஆனால் தண்ணி நிற்காமல் செடி வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இது மேலே போடுற இலைகள் வந்து வெயிலை வந்து தடுத்து அதுக்குள்ளக்க போகாமல் பார்த்துக்கிறோம். நான் எல்லா செடிக்கும் அந்த மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி போட்டால் தான் மண் கீழே இருக்கும், மேலே வந்து இந்த சருகுகள்லாம் இருக்கும். கீழே தண்ணி இழுத்துக்கிறோம். இந்த சருகுகள் எல்லாம் வெயில் படுறதுக்கு மேலே படாமல், அதாவது மண்ணை வந்து பாதுகாக்கிறது இந்த இலைய சருகுகள் தான். இதுக்காண்டி நான் பக்கத்தில் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் நான் சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இது நம்ம மக்கினாலும் தூளாக தான் ஆகும். அடுத்து உரங்கிற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. இந்த இதில் வந்து மிளகா செடியில் வந்து பூ வந்திருக்காங்க, காய் வந்துடும். தக்காளியெல்லாம் பாருங்கள், காய்ச்சிட்டாங்க. குட்டி குட்டி காயாக காய்ச்சிருக்காங்க. நம்ம திருப்பி இந்த கத்திரிக்காய் செடிக்கே வந்துட்டோம். இந்த இதில் 2-3 வந்து கத்திரிக்காய் செடி வந்திருக்கு. அந்த பிளாஸ்டிக் தொட்டினாலும் இந்த பையிலையும் அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். ஏன்னா திருப்பி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம், நம்ம என்ன மண் கலவை கொடுத்தாலும் அந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். இதுலேயும் பாருங்கள், அதோட கவரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இதில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இந்த இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தா கீழே மண் இருக்கும். இந்த அளவுக்கு நான் வந்து இலைகளை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணி வந்து ஊற்றுனது நான் ரொம்ப அப்பயே ஊற்றிட்டேன். ஆனாலும் பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா செழிப்பாக இருப்பாங்க. இப்போ போடுற வெயிலுக்கு இந்த செடியெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் ஒரு வழி.
ஏன்னா நான் எந்த விதத்துலேயும் வந்து இந்த க்ரீன் கலரில் துணியெல்லாம் கட்டுவாங்கள்ல, அப்போ தான் வெயில் தாக்கத்துலேருந்து கொஞ்சமாவது இந்த செடிகளை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மாடி தோட்டத்துக்கு நான் எந்த விதத்துலேயும் நான் வந்து அப்படி யூஸ் பண்ணலை. ஏன்னா அந்த மாதிரி நான் க்ரீன் துணி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் எனக்கு பறவைகள்லாம் வராது. கிளி புறாக்கள் எல்லோரும் பயப்படுவாங்க, ஏதோ கவர் பண்ணியிருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது. அதுக்கு என்ன மாற்று வழியோ அதை தான் நான் யோசிக்க முடியும். அதனால தான் இந்த கொடி கட்டி விட்டுருக்கேன் பாருங்களேன். எதுக்கு அப்படிங்கிற மாதிரினா, நான் அந்த கொடி வெள்ளரி கொடி, பீக்கங்காய் கொடி எல்லாத்தையுமே இந்த கொடியில் வந்து படர விட்டோம்னா அது வந்து கொஞ்சம் நிழல் கொடுக்கும். கொடிக்கு கொடியாயிரும், காயும் வரும் நம்மளுக்கு. இந்த செடிகளுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குங்கிறக்காண்டி கொடி கட்டி விட்டுருக்கேன்.